ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வேல்யூன்ற ஃபார்முலாவை பற்றி போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலாவை பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து அமௌண்ட்டு, டேட்டு, பர்சன்டேஜ், அப்புறம் டெசிமல்ஸில் வேல்யூ அண்ட் சம் டெக்ஸ்ட் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து வேல்யூ டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூவை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு கமா இதுலேயே ரெண்டு மெத்தட் இருக்குது, கன்சைஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கன்சைஸ் வந்து பண்ணுறேன், 0 அப்படின்னு சொல்லி போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ என்னவாக இருந்தாலும் அது அப்படியே டெக்ஸ்ட்டாகவே நமக்கு வந்து கொடுக்கும். இது வந்து டெக்ஸ்ட் மெத்தடில் மாறி இருக்கும், அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அதே வேல்யூவை நமக்கு பிக் பண்ணி கொடுத்துரும், அதே வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட்டாகவே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேல்யூ டு டெக்ஸ்ட் ஃபார்முலாவை நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், இந்த வேல்யூ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கமா 1 ப்ராக்கெட் க்ளோஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். டெக்ஸ்ட் மட்டும் என்ன வரும்னா ஒரு டபுள் கோட்குள்ளார வந்து அதனுடைய டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டு டைப்புக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வேல்யூ டு டெக்ஸ்ட் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு பயன்படுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.